Fourth question, find the median of 10 observations. So, நமக்கு n equals 10 கொடுத்துட்டாங்க, which is an even number. இப்போ இதுக்கு நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். நம்ம இது என்ன பண்றோம்? நம்ம முதல்ல ascending orderல arrange பண்ணணும். That is very important. இப்போ ascending orderல arrange பண்ணலாமா? அப்போ 20ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்கு, 23 இருக்கு, 25 இருக்கு. அப்போ நமக்கு 23 தான் ஃபர்ஸ்ட் வரும். 23 அப்புறம் 25 அப்புறம் 28. 23, 25, 28 முடிஞ்சது. அப்புறம் 30ஸ்ல பார்த்தோம்னா என்ன இருக்கு? 36, 33, 39 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 33 வரும், அப்புறம் 36 வரும், அப்புறம் 39 வரும். ஸோ இது 3 முடிஞ்சது. அப்புறம் 40ஸ்ல பார்த்தோம்னா 45, 2 45 இருக்கு. நம்ம 2 45யும் எழுதணும், விட்டுறக்கூடாது. இப்போ 45, 45 முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னது? 54, நெக்ஸ்ட் என்னது? 56. ஸோ என்ன பண்ணிட்டோம்? நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். இப்போ ஈஸியா இப்படி ஃபார்முலா இல்லாம போடுறது எப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு டேர்ம், இங்க ஒரு டேர்ம், இது நடுவுல எது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போடுறேன். இப்போ நடுவுல பாத்தீங்கன்னா 36ம் 39ம் இருக்கு. ஸோ வாட் இஸ் மீடியன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா நமக்கு மீடியன் வந்துடும். இது ஃபார்முலா இல்லாம போடுறது. 36 + 39/2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க? 36, 39. 9 + 6 is 5, 15, remainder 1, 7, 75. 75 divided by 2. So 75 divided by 2 is 3 2s are 6, remainder 1. அப்புறம் இங்க 5 வரும், 7 2s are 14. So 0.10, 5 2s are 10. So this is 37.5. Clear? So this median with the formula என்ன பண்ணும் பாருங்க? 1/2 of n/2 term plus n/2 plus 1 term. சரியா? இப்போ 1/2 of what is n/2? n-ன்றது என்னது? இங்க 10. இப்போ 10/2 என்ன வரும்? 5. அப்போ இங்க என்ன வரணும்? 5th term plus இங்க என்ன வரும்? n/2 is 5, 5 plus 1 is 6. 6th term. ஓகேவா? இப்போ நமக்கு 5th term and 6th term என்னன்னு பாருங்க? 1/2 of 5th term என்னது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இது 5th term. இது 6th term. அப்போ அதேதான் 36 plus 39. So 36 plus 39 is 75. That is 1/2 of 75. Which is again என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37.5. That is 37.5. Clear? This is what median. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நம்பரை ஆட் பண்றாங்க. Okay, if another observation 35 is added in the above data, what would be the new median? இப்போ நம்ம 35 above dataல ஆட் பண்றோம். இப்போ நம்ம இந்த டேட்டாவை திரும்ப எழுதுற நியூ மீடியன் 35 நம்ம சேர்த்தணும். அப்போ எங்க சேர்த்தணும் பாருங்க? கண்டிப்பா அசெண்டிங் ஆர்டர்ல தான் எழுதணும். 23, 25, 28, 33. இங்க பாருங்க 35 நான் சேர்த்துறேன். 35 தானே கொடுத்துருக்காங்க. 35 நான் சேர்த்துறேன். 35 எதுக்கு முன்னாடி? 36க்கு முன்னாடி தான் போடணும். கடைசியில போட்டுறக்கூடாது. அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அப்புறம் என்ன இருக்கு? 36, 39, 45, 45, 54, 56. Okay, then what is new n? New n என்னன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. So 11 which is an odd. ஓகேவா? ஆட்னா என்ன பண்ண பாருங்க? நடுவுல என்ன இருக்குன்னா இது பண்ணி கேன்சல் பண்ணலாம். இது அந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 நம்ம கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல இருக்கிறது வருமா? இப்போ நடுவுல என்ன இருக்கு பாருங்க? 36. So here median is 36. Okay, new median. This is new median is 36. இப்போ இந்த நியூ மீடியனுக்கு ஃபார்முலால போடணும்னா என்ன போடணும்? n, because n is odd. என்ன ஃபார்முலா? n plus 1/2 term. ஓகேவா? இப்போ n plus 1/2 term என்ன பாருங்க? n is 11. 11 plus 1 is 12. 12/2 term. So 12/2 is 6th term. இப்போ 6th term என்னன்னு பார்த்தோம்னா this is 1, 1, 2, 3, 4, 5 and this is 6th term. So what is 6th term? 36.
So the new median is 36. Clear?